ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது இங்கே நம்ம சிவாவை போட்டு நல்லா பயங்கரமாக அடி வெளுத்து வாங்கிடுறாங்க. சட்டப்படி டாக்டரை வந்து அடிக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க மேலே தப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி போலீஸ் வந்து எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கக்கூடாது அப்படின்றது ரூல்ஸே இருக்குது. ஆனால் அதையும் மீறி இங்கே ஸ்னேகாவோட அப்பா சொன்னதுனால போலீஸ் எல்லாருமே நம்ம சிவாவை பயங்கரமாக அடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து தாங்கிக்க முடியாமல் நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்கள் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே போலீஸ் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், சும்மா ராங்காயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் நீங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கோங்க. உங்கள் பையன் பண்ணது மிகப்பெரிய தப்பு. டாக்டரே இல்லாமல் ட்ரீட்மெண்ட் பார்க்க சொல்லியிருக்காரு. என்ன டாக்டர் பொண்டாட்டியாக இருந்தால் என்ன டாக்டருக்கு படிச்சிருக்காங்கன்னு அர்த்தமா? அவங்க இஷ்டப்படி டெலிவரிலாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ரூல்ஸ் ஏதாவது இருக்கா என்ன? நீங்கள் பண்ணது தப்பு. அதுக்கான தண்டனையை தான் உங்கள் பையன் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு. தேவையில்லாமல் இங்கே நீங்கள் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சிந்துவையுமே அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுடுறாங்க. சிந்து பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே இங்கே நம்ம பைரவி இருந்துட்டு, சிந்து நீ பயப்படாத சிந்து, நீ நல்லது தான் பண்ணியிருக்க. கண்டிப்பாக நீ கெட்டது பண்ணவே இல்லை. எப்படியாவது எப்பாடுபட்டாவது உங்கள் 2 பேருமே நாங்கள் வெளியே கொண்டு வந்துடுவோம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஹாஸ்பிட்டலையுமே ரீஓப்பன் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம பைரவி வந்து சிந்துக்கு தைரியம் சொல்கிறாங்க. இருந்தாலும் சிந்து பயந்துக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாரு சிந்து, பயப்படாதுன்னு சொல்கிறேன்ல, நாங்கள் எல்லாருமே உங்களை விட்டுட்டு போக மாட்டோம். எப்பாடுபட்டாவது உங்கள் 2 பேரையும் நாங்கள் வெளியே கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு அத்தை, அத்தை எனக்கு பயமாக இருக்கு அத்தை, எல்லாருமே அடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிந்து வந்து பயங்கரமாக பயப்படுறாங்க. இப்போது இங்கே மகா இருந்துட்டு, ஏய் உன்னால தானே என் பையன் இப்படி அடி வாங்கி சாக கிடக்கிறான். நீ அனுபவிடி, பண்ண தப்பெல்லாம் நீ, யாரையும் கேட்காம பிரசவம் பார்த்தது நீ, ஆனால் அதுக்கான தண்டனையையும் வேதனையையும் என் பையன் அனுபவிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே பைரவிக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. சிந்து நல்லது தான் செஞ்சுருக்கா, ஆனால் அவளை இப்போ அரெஸ்ட் பண்ணியும் ஜெயிலில் போட்டாங்க. இது கூட உங்களுக்கு போதலையா? இன்னும் அவளை அடித்து கொடுமைப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் வாயை மூடுடி, நீயும் அதான் அந்த சிந்து, நீங்கள் 2 பேரும் அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் அந்த வீடு உருப்படவே உருப்படாது. அந்த வீட்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். எப்போவுமே உங்கள் 2 பேரால் தானே அந்த வீட்டுக்கு நிறைய பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணி இருந்துட்டு, இங்கே பாரு மகா, கொஞ்சம் பொறுமையாயிரு. இப்போ சிந்துவும் சிவாவும் ஜெயிலில் இருக்காங்க. எப்படியாவது அவங்கள வெளியே கொண்டு வரதுக்கான வேலையை தான் நம்ம பார்க்கணும். எதுக்காக இப்போ இந்த நேரத்தில் இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு நீ சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? சிந்து பைரவியை பற்றி எதுவும் பேசாத, அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அன்னபூர்ணி வந்து மகாவோட வாயை அடிச்சிடுறாங்க. இப்போது இங்கே நம்ம அன்னபூர்ணி, ஆறுமுகம் என்ன பண்ணுறது ஆறுமுகம், சிவாவை போட்டு அப்படி அடிச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லி ஆகணும். சீக்கிரமாக நம்ம சிவாவையும் சிந்துவையும் வெளியே கொண்டு வந்துடணும். என்ன வழிப்பா இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு, அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, நான் லாயருக்கு கால் பண்ணி வர சொல்லியிருக்கேன். அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக சிவாவையும் சிந்துவையும் நம்ம பெயிலில் வெளியே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டுக்கே போய் பார்த்துக்கலான்னாலுமே ஓகே தான், நம்ம அட்வொகேட் வந்து எல்லாத்தையுமே பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம பைரவி இருந்துட்டு, ஆறுமுகம் லாயர் வரப்போ வரட்டும், நான் சஞ்சய்க்கு கால் பண்ணி அவரை வர சொல்லட்டுமா? கண்டிப்பாக அவர் வந்து இங்கே பேசினாங்க அப்படின்னா இவங்க 2 பேருக்கும் இப்போதைக்கு பெயிலில் வெளியே விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நம்ம கோர்ட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பைரவி சொல்லவும் இங்கே ஆறுமுகத்துக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. வேறு வழி இல்லை, எப்படியாவது இவங்க 2 பேரும் வெளியே வந்துடணும் அப்படின்றதுக்காக எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்காங்க. ஏன்னா சஞ்சய் வந்து ரொம்ப ரொம்ப கெட்டவன் தான். இருந்தாலும் பைரவிக்காக அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ நல்லது செஞ்சுருக்காங்க தான். ஆனால் அது எல்லாமே பைரவிக்காக தான். இப்போது நம்ம பைரவி வந்து சஞ்சய் வந்து இங்கே இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக தைரியமாக இருக்கலாம். கண்டிப்பாக சிந்துவையும் சிவாவையும் வெளியே கொண்டு வந்துடுவார் சஞ்சய் அப்படின்ற மாதிரி நம்ம பைரவி வந்து யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்னபூர்ணிக்கிட்டையுமே சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் என்ன அத்தை சொல்கிறீங்க? கண்டிப்பாக சஞ்சய் சிவாவையும் சிந்தையும் வெளியே கொண்டு வந்துடுவார், உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? உடனே அன்னபூர்ணி இருந்துட்டு, ஆமாம்மா, அந்த சஞ்சய் தம்பி நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்காரு. கண்டிப்பாக அவரை விட்டால் நமக்கு வேறு ஆளே கிடைக்க மாட்டாங்க. நீ ஃபோன் பண்ணி உடனே இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்னபூர்ணி சொல்லவும் உடனே பைரவி இங்கே சஞ்சய்க்கு கால் பண்ணுறாங்க. என்ன பைரவி நமக்கு கால் பண்ணுறா? ஒரு வேளை நம்மளை லவ் பண்ணுவாளோ? இல்லை, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏதாவது பிரச்சனையாக இருக்கும். பிரச்சனையாக இருந்தால் தானே இந்த பைரவி நம்மளை தேடி வரா அப்படின்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணி, சொல்லு பைரவி அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக அழுகவும் செய்கிறாங்க. என்னாச்சு பைரவி, ஏன் இப்படி அழுகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சிந்துவையும் சிவாவையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுட்டாங்க. எப்படியாவது அவங்க 2 பேரையும் வெளியே கொண்டு வரணும். எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. நாங்கள் எல்லாருமே ரொம்பவே பயந்து போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. உடனே இங்கே நம்ம சஞ்சய் இருந்துட்டு, பைரவி நீ கவலைப்படாத பைரவி, நீ அழுகாத, நான் இருக்கேன்ல, நான் இருக்கிறப்போ நீ எதுக்காக கண் கலங்கணும்? நீ தைரியமாக இரு. ஆமாம் சஞ்சய், நீ பக்கத்தில் வந்து நின்னாதான் எனக்கு ரொம்ப தைரியமாக இருக்கும். நீ எப்படியாவது அவங்க 2 பேரையும் வெளியே எடுத்துருவன்ற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்குது. கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி வருவியா சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு, இதோ உடனே கிளம்பி வர
போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே ஸ்னேகா இருந்துட்டு, என்ன டேட் அந்த சிவாவை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க அப்பா இருந்துட்டு சிரிச்சுக்கிட்டே, இங்கே பாருமா ஸ்னேகா, இந்த அப்பா என்ன கொக்கா, நான் நினச்ச மாதிரியே அந்த சிவாவை அடி பொழக்க வச்சுட்டேன். பயங்கரமாக அடி வாங்கியிருக்கான். அப்படியே முகமெல்லாம் வீங்கி போய் ரத்த கட்டாக கட்டிக்கிட்டு இருக்கு. அது மட்டுமா அந்த சிந்து ஒல்லியாக இருந்துக்கிட்டு எப்படியெல்லாம் இடுப்பு வளைச்சி வளைச்சி ஆட்டினா, அவள் இடுப்பு எலும்ப உடைக்க சொல்லியிருக்க. அது மட்டும் இல்லாமல் சிந்துவையுமே இப்போ அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட எங்கள் ஸ்னேகா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அப்பா இந்த கண்குள்ளா காட்சியை நேரில் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைம்மா இப்போ நம்ம அங்கே போனோம் அப்படின்னா நம்ம தான் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடுமே, நம்மளோட வேலை தான் இது. அது மட்டும் இல்லாமல் ஒரு டாக்டரை வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்கள, அதாவது டாக்டர் பட்டம் வாங்கினவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகலாம், ஆனால் அவங்கள அடிக்கக்கூடாது. ஆனால் அதையும் மீறி போலீஸ் எல்லாம் அடிச்சிருக்காங்க. அதை நான் சொல்லி தான் செஞ்சாங்க அப்படிங்கிற விஷயம் வெளியே வந்துருமா? இதை எப்படியாவது நம்ம இங்கேருந்தே டீல் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக இருமா, நேரில் பார்த்தே ஆகணுமா டேட், நான் நேரில் பார்த்தே ஆகணும் டேட். அந்த சிந்து சிவாவை என்கிட்டேருந்து பிரிச்சால, அவள் இப்போது ஜெயிலில் அழுது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறத நான் பார்க்கணும் டேட். அது மட்டும் இல்லாமல் அந்த சிந்துவையுமே அடி பொழக்க சொல்லணும். ப்ளீஸ் டேட், நம்ம அங்கே போகலாம் டேட், ப்ளீஸ் டேட் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம அதாவது ஸ்னேகாவோட அப்பாவுமே ஓகே போகலாம் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பி வந்துடுறாங்க. கரெக்டாக நம்ம சஞ்சயுமே வந்துடுறாங்க. இப்போது இங்கே ஸ்னேகாவையும் அவங்க அப்பாவையும் பார்த்த இங்கே ஆறுமுகமும் பைரவியும் பயங்கரமாக முறைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்னபூர்ணி இங்கே பைரவி கிட்ட சொல்கிறாங்க, பைரவி ஒருவேளை நம்ம சிவா மேலேயும் ஹாஸ்பிட்டல் மேலேயும் புகார் கொடுத்தது இவங்களா இருக்குமோ அத்தை, கண்டிப்பாக இவங்களா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பயங்கர கோவமாக முறைக்கிறாங்க. ஸ்னேகா பயங்கர சந்தோஷமாக வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுகிறாங்க. அதே சமயம் நம்ம ஸ்னேகாவோட அப்பா இருந்துட்டு போலீஸ்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டரை கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போது இங்கே சஞ்சய் இருந்துட்டு, சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் வந்து திமிராக சொல்லிட்டு இங்கே ஸ்னேகாவோட அப்பா கூட தனியாக பேசுறதுக்காக வெளியே வந்து பேசுகிறாங்க. உடனே சஞ்சய் வந்து சந்தேகப்படுறாரு, கண்டிப்பாக இவர் சொல்லி தான் சிவாவை இப்படி அடிக்க செஞ்சுருக்கணும், அது மட்டும் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சயுமே கணக்கு போட்டுடுறாங்க. உடனே பைரவி கிட்ட சொல்கிறாங்க, பைரவி இது மொத்த வேலையுமே ஸ்னேகாவோட அப்பாவோடது தான், இவங்க 2 பேருமா சேர்ந்து தான் இப்படி ஒரு பிளானை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிவா டாக்டர் யார் மேலே தப்பு இருக்குன்னு தெரியாததுக்கு முன்னாடி எந்த ஒரு சின்ன கீறல் கூட விழக்கூடாது. ஆனால் இவங்க சிவாவை இப்படி போட்டு அடிச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஸ்னேகாவோட அப்பா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே பைரவி இருந்துட்டு, சஞ்சய் ப்ளீஸ் சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சயோட கையை பிடிச்சிக்கிட்டு எப்படியாவது சிவாவையும் சிந்தையும் வெளியே கொண்டு வந்துருங்க சஞ்சய், கண்டிப்பாக நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு சொல்கிறாங்க. இது அப்படியே நம்ம சஞ்சய்க்கு அப்படியே வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்குது. பைரவி உன் கை என் மேலே படுறப்போ எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது, உன் கை பூ மாதிரி இருக்குது பைரவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன உலகத்துக்கே போயிடுறாங்க. இங்கே சஞ்சய் நான் சொல்கிறது கேட்குதா இல்லையா? கேட்குது பைரவி, உனக்காக இதை கூட பண்ண மாட்டேனா, இதெல்லாம் சிம்பிள் மேட்ரு, நான் சீக்கிரமாகவே இவங்க 2 பேரையும் வெளியே கொண்டு வந்துடுவேன், நீ பயப்படாத பைரவி அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்துக்கு பயங்கரமாக கடுப்பு ஆகுது. இன்னொரு சைடு இங்கே ஆறுமுகம் இதெல்லாம் பார்க்க முடியாமல் வெளியே வந்து நிற்கவும் இப்போது இந்த அதாவது ஸ்னேகாவோட அப்பா வந்து அந்த போலீஸ்கிட்ட, இங்கே பாருங்கள் சார், நான் சொன்ன மாதிரி அந்த சிவாவை அடி பொழந்திருக்கீங்க, பார்க்குறதுக்கே கண்குள்ளா காட்சியாக இருக்குது, எப்படியோ நான் நினச்ச மாதிரி இப்படி பண்ணிட்டீங்க, அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் கொடுக்குறேன், ஆனால் நீங்கள் கடைசி வரைக்கும் அந்த சிவாவும் சிந்துவும் ஜெயிலே இருக்கிற மாதிரி மிகப்பெரிய கேஸை போட்டு லைஃப் லாங் அங்கேயே இருக்கிற மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் லாங் செட்டில்மெண்ட்டுமே நான் அரேஞ்ச் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க அப்பா வந்து போலீஸ்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கவும் போலீஸுக்குமே பயங்கர சந்தோஷமாகிடுது. சார் நீங்கள் கவலையப்படாதீங்க சார், என்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டு அவங்க 2 பேரையுமே உள்ளே இருக்கிற மாதிரி பண்ணுறேன், நீங்கள் ஏதாவது எனக்கு பார்த்து பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக என்கிட்ட எக்கச்சக்கமான சொத்து பணம் நகை நட்டுன்னு எல்லாமே இருக்குது, உனக்கு தனியாக ஒரு பெரிய பங்களா கூட கட்டி கொடுத்துட்றேன், உனக்கு என்னெல்லாம் வேணுமோ உனக்கு என்னெல்லாம் ஆசையாக இருக்கோ அது எல்லாத்தையுமே நான் உனக்கு செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகாவோட அப்பா வந்து சொல்லவும் போலீஸ்க்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. எப்படியாவது அந்த சிந்துவையும் அந்த சிவாவையும் உள்ளவே வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி போலீஸ் வந்து நினைக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்ட ஆறுமுகத்துக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. உடனே இங்கே இவங்க அதாவது பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம ஆறுமுகம் ஏற்கனவே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. பண்ணதுக்கப்புறம் இங்கே அதாவது
அந்த போலீஸ் சொல்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் சிவா டாக்டரை நாங்கள் அடிச்சிருக்கவே கூடாது. ஏன்னா சட்டப்படி அது ரொம்ப ரொம்ப தப்பு. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு ப்ரெக்னென்ட் லேடியோட உயிரை காப்பாற்றிருக்காங்க. குழந்தையுமே நல்லபடியாக டெலிவரி பார்த்து எடுத்திருக்காங்க. சொல்லப்போனால் கோர்ட்டில் இவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை எடுத்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களை வெளியே விடுறதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்குது சார். ஆனால் அதை எப்படியாவது நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ் சொல்லவும், உடனே ஸ்னேகாவோட அப்பா இருந்துட்டு, நீங்கள் தான் பார்த்துக்கணும். எப்பாடுபட்டாவது அவங்க 2 பேரையுமே லைஃப் லாங் உள்ளே இருக்கிற மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ரேஞ்சே வேற மாதிரி ஆகிடும் அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆறுமுகத்தும் எல்லாத்தையுமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு பயங்கர கோவமாக வந்து இங்கே அந்த ஸ்னேகாவோட அப்பாவோட ஷர்ட்டை பிடிச்சி, டேய் எல்லாமே நீ தான் பண்ண காரணமா, நீ தான் எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கியா, டேய் உனக்கு என்னடா துரோகம் பண்ணிச்சு என் குடும்பம், ஏதாவது உன் பொண்ணும் நீயும் ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, சிந்துவையும் சிவாவையும் இப்போது ஜெயிலில் போட்டு அடின்னு அடிக்க வச்சுருக்கீங்க, டேய் உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பொழந்து கட்டுறாங்க. பயங்கரமாக அடி வெளுத்து வாங்குறாங்கன்னு கூட சொல்லலாம். இங்கே ஸ்னேகா பயங்கர அதிர்ச்சியா, டே ஆறுமுகம் எதுக்காக நீ அப்பாவை போட்டு அடிக்கிற, ஒழுங்காக என் டேடை விட்டுடுறா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் 2 பேரும் இந்த ஊர் உலகத்தில் இருக்கவே கூடாது, நடமாடவே கூடாது, நீங்கள் செத்து போனால் தான் கரெக்டாக இருக்கும். உங்களை மாதிரி ஒரு ஜென்மங்க இந்த உலகத்தில் இருந்து என்ன பிரயோஜனம், மற்றவங்களுக்கு தீங்கு தான் விளைவிக்கிறீங்க, உங்களை நான் கொண்டு போட்டுட்டு இப்போவே ஜெயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடி வெளுத்து வாங்குவோம். அந்த இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு தடுத்து நிறுத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டபிள்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமாக கூப்பிடுவோம். கான்ஸ்டபிள்ஸ் எல்லாத்தையுமே ஓடி வந்து எங்கள் ஆறுமுகத்தை பிரித்து கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே அன்னப்பூர்ணி எல்லாருமே ஓடி வந்து என்ன ஏதுன்னு பார்க்குறாங்க. ஆறுமுகம் எதுக்காக ஆறுமுகம் இப்போது இங்கே வச்சு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னப்பூர்ணி கேட்கவும், அம்மா எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஸ்னேகாவோட அப்பா தான், ஸ்னேகாவும் அவங்க அப்பாவும் சேர்ந்துக்கிட்டு தான் இப்போது சிவாவையும் சிந்துவையும் உள்ளே தள்ளியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு சீல் வைக்க சொன்னதுமே இவங்க தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆறுமுகம் பயங்கர கோவமாக சொல்கிறாங்க. உடனே பைரவ இருந்துட்டு, என்ன ஆறுமுகம் இப்போ எதுக்காக நீ அவசரப்படுற, நீ இப்படி கோவப்பட்டு அவங்கள அடிக்கிறதுனால சிந்துவையும் சிவாவையும் வெளியே கொண்டு வந்துட முடியுமா, கொஞ்சம் பொறுமையாக இருக்க மாட்டியா, எல்லாத்தையும் பூந்து கெடுத்து விட்டுருவல்ல, அவங்க 2 பேரும் எப்போவுமே கடைசி வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கணும்னு சொல்லிட்டு நீ ஆசைப்பட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை பைரவி அவங்கள உயிரோடவே விடக்கூடாது, அவங்கள கொலை பண்ணிவிட்டு நான் ஜெயிலுக்கு போகிறேன் பைரவி அப்படின்னு சொல்லிட்டு, போது நிறுத்து, எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கே தவிர உனக்கு கொஞ்சம் கூட புத்தி அறிவே இல்லை அத்தை, இவனை கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்குங்க சொல்லுங்க அத்தை, எப்படியாவது சிந்துவையும் நம்ம சிவாவையும் வெளியே கொண்டு வரணும், அதுக்கான வேலை எல்லாத்தையுமே சஞ்சய் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு, இவர் ஏதாவது குட்டியை குழப்பிட போகிறாரு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, உடனே அன்னபூர்ணி இருந்துட்டு, ஆறுமுகம் இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் எல்லா வேலையுமே கச்சிதமாக முடியணும், முடிஞ்சு சிந்துவையும் நம்ம சிவாவையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் நீ எதுவுமே பேசக்கூடாது, நீ அமைதியாக பொறுமையாக இரு ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆறுமுகத்துக்கு பயங்கரமாக கோவம் வருது. அம்மா என்னால் பொறுமையாக இருக்க முடியலம்மா, இவங்க இப்படியெல்லாம் சதி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ அது தெரிஞ்சுமே தெரியாத மாதிரி என்னால் இருக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு, உடனே பைரவி இருந்துட்டு, இங்கே பாரு ஆறுமுகம், நீ எப்போ பாரு உதவாத வேலையை தான் செய்கிற அத்தை, இவன் மட்டும் அமைதியே இல்லைன்னா எனக்கு கோவம் வந்துடும், இவனோட கோவத்தினாலையும் பொறுக்கித்தனத்தினாலையும் இப்போது சிவா சிந்தாவோட வாழ்க்கையவே ஸ்பாயில் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு ஒரு வழியாக நம்ம ஆறுமுகத்துக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. நீ கொஞ்ச நேரம் அமைதியாயிரு ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது சஞ்சய் இருந்துட்டு அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசுகிறாங்க. இப்போது எதுக்காக சார் இப்படி 2 பேரையுமே உள்ளே தூக்கி போட்டிருக்கீங்க, அவங்களால ஏதாவது கொலை நடந்துச்சா, இல்லை அவங்க மூலமாக ஏதாவது தப்பு நடந்துச்சா, இல்லை ஏதோ ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் யாருமே இல்லாததுனால சிந்து வந்து டெலிவரி பார்த்துருக்காங்க, 2 பேரோட உயிரையுமே காப்பாற்றிருக்காங்க, பனிக்கூடம் உடஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைய கொஞ்ச நேரத்துலேயே வெளியே எடுத்துடணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும்ல, அவங்க வேறு ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் ஆகிற வரைக்கும் கூட அவங்களால கண்டிப்பாக தாக்கு பிடிச்சிருக்க முடியாது, 2 உசிரையும் காப்பாற்றிருக்காங்க, அதுக்கு நீங்கள் பாராட்ட தான் செய்யணும், அது மட்டும் இல்லாமல் இது தப்பு, இனிமேல் ரூல்ஸ் படி நடந்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கணும், ஏதாவது அந்த குழந்தைக்கும் அந்த அம்மாக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இவங்க மேலே கேஸ் போட்டிருக்கலாம், அதான் எதுவும் நடக்கலைல்ல, கரெக்டான டைமில் சமயத்தில் சிந்து டெலிவரி பார்த்துருக்காங்களே, எதுக்காக கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இப்படி அவங்க 2 பேரையுமே உள்ளே தூக்கி போட்டு பயங்கரமாக அடிச்சிருக்கீங்க, நீங்கள் அடிச்சதுக்கு எனக்கு கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும், கோர்ட்டில் இதை நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே அந்த இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, உங்களோட போலீஸ் ஸ்டேஷனில் என்ன பிரச்சனையோ என்ன ஏதோ அதை பார்த்துக்கோங்க, தேவையில்லாமல் இங்கே வந்து அதிகாரம் பண்ணுற வேலைலாம் வச்சுக்காதீங்க, எதுவாக இருந்தாலும் நீங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் வந்து இங்கே சஞ்சய் கிட்டேயே திமுறா பேசுகிறாங்க. ஏன்னா அந்த இன்ஸ்பெக்டருக்கு அந்த ஸ்னேகாவோட அப்பா வந்து எக்கச்சக்கமான பணம் கொடுக்குறேன், வீடு கட்டு கொடுக்குறேன், உன்னுடைய லைஃப் செட்டில்மெண்ட் மொத்தமே உனக்கு
நான் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸை உசுப்பேற்றி விட்டதுனால தான் இப்போது சஞ்சய்க்கே மரியாதை கொடுக்காம, அதாவது அவர் ஒரு போலீஸ் அப்படின்றத கூட மனசில் வச்சுக்காம அந்த இன்ஸ்பெக்டர் வந்து ரொம்பவே திமிரா சஞ்சய் கிட்ட பேசுகிறாங்க. சஞ்சய் இருந்துட்டு, சரிங்க சார், நாங்கள் கோர்ட்லேயே பார்த்துக்குறோம், எங்கள் பக்கம் நியாயம் இருக்குது, கண்டிப்பாக நியாயம் தான் வெல்லும், கண்டிப்பாக நாங்கள் சிந்துவையும் சிவாவையும் வெளியே கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் நீங்கள் போய் கோர்ட்டில் பார்த்துக்கோங்க, கிளம்புங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த இன்ஸ்பெக்டர் வந்து பயங்கர திமிரா கோவமாக சொல்கிறாங்க. இப்போ இங்கே நம்ம சஞ்சய் வந்து பயங்கரமாக வெளியே வந்து யோசிக்கிறாங்க. பைரவி இருந்துட்டு, சஞ்சய் இப்போ என்ன பண்ணுறது சஞ்சய், இந்த இன்ஸ்பெக்டர் இப்படி பேசுகிறாரு, இந்த ஸ்னேகாவோட அப்பா கண்டிப்பாக பணம் ஏதாவது கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க, அதனால தான் உங்ககிட்டயே இவ்வளோ ஆஷா பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் பைரவி, நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு நான் யோசிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த டெலிவரி ஆனாங்களே அந்த லேடியோ அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரையுமே நம்ம நாளைக்கு கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும். அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்களுக்கு கரெக்டான தக்க சமயத்தில் குழந்தைய வெளியே எடுத்தது நம்ம சிந்து தான், அவங்களுக்கு ஒரு நல்லது தான் செஞ்சுருக்காங்க அப்படின்றத நம்ம கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணணும். கண்டிப்பாக அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அவங்கள ஈஸியாக வெளியே கொண்டு வந்துடலாம். அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது ஆதாரமும் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே ஆரம்பம் வந்து இங்கே அந்த ஸ்னேகாவோட அப்பாவும் அந்த இன்ஸ்பெக்டரும் பேசின வீடியோ ஆதாரம் இருக்குது, அதை காட்டுறாங்க பைரவி அப்படின்னு சொல்லிட்டு. பைரவியுமே அதை பார்த்துட்டு இங்கே சஞ்சய் கிட்ட காட்டுறாங்க. சஞ்சய் பார்த்துட்டு, பைரவி இது ஒன்று போதும் பைரவி, கண்டிப்பாக அந்த ஸ்னேகாவோட அப்பா அந்த இன்ஸ்பெக்டர் இவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனையை நம்ம வாங்கி கொடுத்துடலாம், நீங்கள் கவலையே படாதீங்க, எப்படியும் சிந்துவையும் பைரவியும் நான் வெளியே கொண்டு சிந்துவையும் நம்ம சிவாவையும் வெளியே கொண்டு வந்துடுவேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஹாஸ்பிட்டலுக்குமே எந்த ஒரு பாதிப்பும் வராது, ஹாஸ்பிட்டலையுமே ரீஓப்பன் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சஞ்சய் வந்து சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம அன்னபூர்ணிக்கு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்குது. கோர்ட்டுக்கு என்றைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் சஞ்சய் வந்து கண்டிப்பாக நாளைக்கு போகிற மாதிரி தான் இருக்கும், நாளைக்கே கோர்ட்டில் நம்ம எல்லாத்தையும் வச்சு பார்த்துக்கலாம், கண்டிப்பாக நீங்கள் பயப்படவே வேண்டியதில்லை, நான் இதெல்லாம் இந்த கேஸை வந்து முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சஞ்சய் வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம அன்னபூர்ணி வந்து கையெழுத்து கும்பிட்டு, தம்பி நீ எங்கள் குடும்பத்துக்காக எவ்வளோ நல்லது செஞ்சுருக்கீங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து எங்கள் குடும்பத்தை மீட்டு கொண்டு வந்திருக்கீங்க, இப்போவும் சிந்துவையும் சிவாவையும் நீங்கள் தான் காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து கும்பிடுறாங்க. இங்கே பாருங்கம்மா, எதுக்காக இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லி என்ன வேற ஆளாக ஒதுக்க பார்க்குறீங்க, முன்னாடியே நீங்கள் சொல்லியிருந்தீங்கல்ல நான் உங்கள் பையன் மாதிரி, எங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு ஆள் மாதிரின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அப்படி இருக்கிறப்போ நீங்கள் இப்போது மன்னிப்பு கேட்டே என்ன வெளியாலாம் மூணாவது மனுஷனா ஆக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கள் அன்னபூர்ணி இருந்துட்டு, உனக்கு பெரிய மனசுப்பா, உன்ன மாதிரி நேர்மையான ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா இந்த ஏழை எளிய மக்களுங்க அதுக்கப்புறம் எங்களை மாதிரி ஆளுங்கன்னு சொல்லிட்டு யாருமே பாதிக்கப்பட மாட்டாங்க, நியாயம் எங்கே இருக்குது அநியாயம் எங்கே இருக்குது எது அதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி நியாயம்தான் வெல்லும் அப்படின்றத நிரூபித்து காட்டுற உங்களை மாதிரி ஆளுங்க உண்மையாகவே நிறைய பேர் வரணும், உங்களை மாதிரி ஆளுங்க பெருக்கிக்கிட்டே போகணும், அப்போ தான் இந்த ஊரும் உலகமும் மக்களும் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சொல்கிறாங்க. மறுநாள் காலையில் இப்போது எல்லாருமே கோர்ட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இங்கே ஸ்னேகா பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. எப்படியும் அந்த சிவாவும் சிந்துவும் கடைசி வரைக்கும் வேறு வேறு செல்லில் 2 பேரும் தனித்தனியாக ஜெயிலுக்குள்ளேயே தான் இருக்க போகிறாங்க டேட். இதை நினைக்கவே எனக்கு அப்படியே பயங்கர உச்சக்கட்ட சந்தோஷமாக இருக்குது டேட். எப்போவுமே இவங்க தனித்தனியாக பிரிஞ்சே இருக்கணும். அந்த சிந்து ஏமாற்றி என் சிவாவை என்கிட்ட இருந்து பிரிச்சால அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருமா இவங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் ஜெயிலுக்குள்ளேயே இருந்தாங்க அப்படின்னா இந்த அப்பா ஆசைப்படுறத நீ நிறைவேற்றி கொடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாப்பா நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைம்மா அதான் சிவாவும் சிந்துவும் இப்போ பிரிஞ்சாச்சு, கடைசி வரைக்கும் அவங்க ஒன்று சேர்ந்து வாழவும் முடியாது, கடைசி வரைக்குமே ஜெயிலில் தான் இருப்பாங்க, அப்படி இருக்கிறப்போ நீ ஏன் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை தேடிக்கக்கூடாது, உன்னை பொண்ணு கேட்டு எத்தனையோ பணக்கார கோடீஸ்வரரெல்லாம் வராங்க, நீ ஓகே சொன்ன அப்படின்னா எனக்கும் சந்தோஷமாக இருக்கலாமா, உனக்கும் கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையாக இருக்குமா, என்னுடைய ஆசையை நிறைவேற்றுவியா நான் சாகிறதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா அதெல்லாம் என்னால் முடியவே முடியாதுப்பா, எனக்கு சிவா தான்ப்பா வேணும், எப்படியாவது அந்த சிந்துவை ஜெயிலையே அடித்து கொன்னுட சொல்லிடணும், சிவாவை மட்டும் வெளியே விட சொல்லணும், கொஞ்ச நாளைக்கு அந்த சிந்துவை நினச்சிக்கிட்டு அந்த சிவா அப்படி இப்படின்னு இருக்க தான் செய்வான், எப்படியாவது அவனோட மனசை நான் மாற்றிடுவான்ப்பா, உங்களுக்கு என்ன நான் கல்யாணம் பண்ணணும் அவ்வளோதானே, நான் சிவாவை தான் கல்யாணம் பண்ணுவேன், சீக்கிரமாகவே சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ கூட நீ சிவாவை மறக்க மாட்டேல்ல, எதுக்காக டேட் நான் சிவாவை மறக்கணும், நான் கண்டிப்பாக மறக்கவே முடியாது, மனசில் ஒருத்தன் நினச்சிட்டேன், அவன் தான் கடைசி வரைக்கும், சிந்துவை போட்டு தள்ளிட்டு சிவாவோட மனசில் எப்படியாவது நான் இடம் பிடிக்கணும், அவனுக்கு நான் பொண்டாட்டியாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்னேகா வந்து இங்கே அவங்க டேட் கிட்ட சொல்கிறாங்க. இங்கே அவங்க டேடுமே சரிம்மா எப்படியோ ஒன்று நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்ப குட்டியோடு சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கோர்ட்டில் ஜட்ஜு வந்து இப்போது நம்ம
சிவா கிட்ட கேட்குறாங்க. சிவாவுமே அவங்க பக்கம் உள்ள நியாயத்தை எல்லாத்தையுமே எடுத்து சொல்கிறாங்க. இன்சிடென்ட் நடந்த அப்போது நாங்கள் எல்லாருமே ஏலகிரி கேம்ப் போயிருந்தோம். அப்போது என் ஒய்ஃப் மட்டும் தான் இருந்திருக்காங்க. நான் அப்பாயின்மெண்ட் போட்ட 2 டாக்டருமே அவங்க பர்சனல் ரீசனுக்காக அவங்க வரல. அதனால் பனிக்கூடம் உடஞ்சதுனால அவங்க 2 பேரோட உயிரை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக என்னுடைய ஒய்ஃப் தான் அதாவது டெலிவரி பார்த்துருக்காங்க. 2 உயிருக்குமே எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது சரிங்க, நீங்கள் சொல்கிறதும் கரெக்ட் தான். ஆனால் ஒரு சட்டப்படி ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல, அதை நீங்கள் பின்பற்றணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சிவா இருந்துட்டு என்ன பண்ணுறது, சுச்சுவேஷன் அப்படி ஆகி போச்சிங்களே. அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேருக்கும் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய நல்ல அபிப்பிராயம் என்ன அப்படின்னா, நான் வந்து அதாவது வசதியே இல்லாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், இலவசமாக நான் மருத்துவம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு தான் அந்த ஹாஸ்பிட்டலவே நான் அதாவது திறந்தேன். அதை நான் ரொம்ப நாளைக்கு கண்டினியூ பண்ணணும். என் லைஃப் முடிகிற வரைக்குமே நான் ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக ட்ரீட்மெண்ட் பார்க்கணுன்றது தான் என்னுடைய ஆசை, கனவு, லட்சியம் எல்லாமே. தயவு செஞ்சு நீங்கள் இதை வந்து ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு என்னுடைய ஹாஸ்பிட்டலை ஒரே அடியாக மூடிடாதீங்க. தயவு செஞ்சு அதை ஓப்பன் பண்ணுறதுக்கான பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருங்க சிவா, உங்கள் பக்கம் நியாயம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் அதுக்கு ப்ரெஸ்யூட் பண்ணுறேன். இருந்தாலும் நீங்கள் சட்டப்படி உங்கள் ஒய்ஃப் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம பைரவி இருந்துட்டு சஞ்சய் கிட்ட சொல்கிறாங்க. சஞ்சய் வந்து இது ஜட்ஜ் அம்மா கிட்ட, மேடம் எங்கள் பக்கத்தில் இருந்து ஒரு ஆதாரத்தை நாங்கள் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த டெலிவரி ஆன அந்த லேடி, அவங்க அம்மா, அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரும் வந்திருக்காங்க. அவங்கக்கிட்டையுமே நீங்கள் கொஞ்சம் அவங்களோட வாதத்தையுமே கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜட்ஜுமே ஓகே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆறுமுகம் வந்து இந்த ஸ்னேகாவோட அப்பாவும் அந்த போலீஸும் பேசிக்கிட்டு இருந்த வீடியோ ஆதாரத்தையுமே காட்டுறாங்க. அதே சமயம் அதை பார்த்துட்டு ஜட்ஜ் அம்மாவுமே எழுதுகிறாங்க. இப்போது டெலிவரி ஆச்சு இல்லையா, அந்த லேடி, அவங்க அம்மா, அவங்க அப்பா, இவங்க 3 பேருமே நின்று சொல்கிறாங்க, இந்த ஸ்னேகாவோட ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், 5 லட்ச ரூபாய் கேட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அட்வான்ஸ் 1 லட்சம் கட்டினா தான் நாங்கள் டெலிவரியே பார்ப்போம். ஆனால் என் சிந்து, என்னுடைய கடவுள், அந்த சிந்து பொண்ணு தான் என் பொண்ணுக்கு நார்மலாக பிரசவம் பார்த்தாங்க. அந்த பொண்ணு இல்லைனா என் பொண்ணோட உயிரும் என் பேத்தியோட உயிரும் என்ன ஆயிருக்குமோ நான் நினச்சி கூட பார்க்க முடியல. ஆனால் இந்த ஸ்னேகாவோட ஹாஸ்பிட்டலில் எக்கச்சக்கமான பணத்தை சொல்லி, அது மட்டும் இல்லாமல் நார்மல் டெலிவரி ஆக வேண்டிய பிரசவத்தை ஆனால் இவங்க சிசரிங் தான் பண்ணி எடுத்தாகணும். அது மட்டும் இல்லாமல் 5 லட்சம்னு சொல்கிறாங்க. 5 லட்சத்துக்கு நாங்கள் எங்கே போவோம்? நாங்கள் வசதி இல்லாதவங்க. வசதி இருக்கிறவங்க அப்படின்னா கூட 5 லட்சம் என்ன 10 லட்சம் கொடுத்து கூட டெலிவரி பார்த்துட்டு போவாங்க. ஆனால் அந்த அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லையே. 1 லட்சத்தை கட்டினா தான் நாங்கள் டெலிவரியே பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த ஸ்னேகா பொண்ணு ரொம்பவே அடம்பிடிச்சிச்சு. அதனால் எங்களால் முடியாது, இப்போது ரொம்பவே கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் இருக்குது, பனிக்கூடமும் உடஞ்சிருச்சு, தயவு செஞ்சு டெலிவரி பாருங்கள், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் காலில் கையில் இல்லாத குறையாக கெஞ்சினோம். ஆனால் அப்போ கூட கொஞ்சம் கூட மனசு இறங்காமல் அந்த அம்மா 1 லட்சம் கொடுத்தா தான், அட்வான்ஸ் கொடுத்தா தான் நாங்கள் டெலிவரியே பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கண்டிஷனாக ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. எங்ககிட்டையும் பணமும் இல்லாததுனால எங்களை வெளியே துரத்தி விட்டுட்டாங்க. நாங்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பக்கத்தில் அன்னபூர்ணி ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனோம். அங்கே அந்த சிந்து தான் ஒரு பாட்டிமாவை கூட்டிகிட்டு வந்து கரெக்டான டைமில் குழந்தைய பிரசவம் பார்த்து எங்ககிட்ட உயிரோடு திருப்பி கொடுத்தாங்க. அந்த சிந்துவும் அந்த குடும்பமும் எல்லாரும் நல்லா இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த சிவா தம்பியுமே வசதியே இல்லாதவங்களுக்கு இலவசமாக ட்ரீட்மெண்ட் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஒரு லட்சியமாக குறிக்கோளாக வச்சுக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டலை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. தயவு செஞ்சு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் திரும்பவும் அப்ரூவ் கொடுக்கணும். அதை ரீஓப்பன் பண்ணி சிவா டாக்டரால் நிறைய வசதி இல்லாத மக்கள் வந்து பயனடையணும். அதுக்காக நீங்கள் ஒரு நல்ல தீர்ப்பாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரெக்னென்ட்லே, அதாவது டெலிவரி ஆச்சு இல்லையா, நம்ம சிந்து டெலிவரி பார்த்தாங்களே அவங்க குடும்பத்தினர் சொல்கிறாங்க. இப்போது இதையுமே லாயர் வந்து எழுதிக்கிறாங்க. இப்போது இங்கே இந்த ஸ்னேகாவுக்கும் ஸ்னேகாவோட அப்பாவுக்குமே பெரிய தண்டனையாக கொடுக்கணும். ஒரு 6 வருஷத்துக்கு அவங்க 2 பேருமே ஜெயிலில் இருக்கணும். அவங்க பண்ணினது மிகப்பெரிய தப்பு. சிவா மேலேயும் சிந்து மேலேயும் எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் வந்து தீர்ப்பு சொல்லிடுறாங்க. நம்ம சிந்துக்கும் சிவாக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அன்னபூர்ணிக்குமே பயங்கர சந்தோஷம். இப்போது இங்கே நம்ம பைரவி இருந்துட்டு சஞ்சய் கிட்ட, சஞ்சய் ரொம்ப தேங்க்ஸ் சஞ்சய், நீங்கள் எங்கள் கூட இருந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆறுமுகம் இருந்துட்டு, என்ன பைரவி, இந்த விஷயத்தில் சஞ்சய் எதுவுமே செய்யவே இல்லையே, நான் தானே அந்த ஸ்னேகா அப்பா வந்து பேசுனது எல்லாத்தையுமே அதாவது வீடியோ ரெக்கார்ட் பண்ணி உங்ககிட்ட காட்டினேன். ஆனால் சொல்லப்போனால் எனக்கு தான் நீ நன்றி சொல்லியிருக்கணும். இங்கே பாரு எரும மாடு, உனக்கு எப்படி நன்றி சொல்ல முடியும்? சஞ்சய் தான் சொன்னார், டெலிவரி ஆன லேடியோட குடும்பத்தோட எல்லாருமே வந்து இங்கே ஆஜராகணும். அவங்க மனசில் உள்ளதை எல்லாத்தையுமே இங்கே கோர்ட் கிட்ட சொன்னால் அது மூலமாக ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு சஞ்சய் தானே ஐடியா கொடுத்தாரு. நீ கொடுத்த வீடியோனால மட்டும் இவங்க 2 பேரும் வெளியே வர கிடையாது.
கிடையாது, சஞ்சயால் தான். சஞ்சயுமே நமக்கு பக்கத்துணையாக நின்றுருக்காரு. சஞ்சய் இருந்ததுனால தான் நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாருமே ரொம்பவே தைரியமாக இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி இருந்துட்டு, சரி விடுமா, எப்படியோ ஒன்று அவங்க 2 பேருமே வெளியே வந்துட்டாங்க, அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சிந்துவும் பயங்கரமாக அழுதுகிட்டே ஓடி வந்து நம்ம அன்னபூர்ணியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இப்போ எல்லாருமா வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுமே எங்கள் மகா வந்து அவங்களோட வேலையை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அக்கா, இனிமேல் இந்த சிந்து வந்து சிவா கூட ஒன்று சேர்ந்து வாழவே கூடாது, இவளை வீட்டை விட்டு இப்போவே துரத்துங்க. ஏன்னா இவ என் பையன் கூட இருக்கிற வரைக்கும் இவனுக்கு எதுவுமே நல்லதே நடக்காது. இவ எப்போ இந்த வீட்டுக்கு வந்தாலோ, இந்த வீட்டுக்கு காலடி எடுத்து வச்சாலோ அப்பத்துலேருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குது. கண்டிப்பாக சிவாவோட வாழ்க்கை நல்லாவே இருக்காது. தயவு செஞ்சு சிவாவோட வாழ்க்கைக்காக இந்த சிந்துவை வீட்டை விட்டு துரத்துங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகா சொல்லவும், இதை கேட்ட இங்கே நம்ம சிந்து பயங்கரமாக அழுகுறாங்க. பைரவ் இருந்துட்டு, சிந்து நீ எதுக்காக அழுகுற? இங்கே பாருங்க அத்தை, தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா வரதான் செய்யும். வாழ்க்கைனா பிரச்சனை இருக்க தான் செய்யும், அதை சமாளித்து தானே வாழணும். அது வாழ்க்கைனா பிரச்சனை இருக்க தான் செய்யும் நீ சொல்லாத, நம்மளா பிரச்சனையை தேடிக்கிறது தான். இந்த சிந்து இருந்தால் கண்டிப்பாக சிவா வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம சிவா இருந்துட்டு, போதும் நிறுத்துங்க, யாரும் பேசாதீங்க. இங்கே பாருங்கம்மா, சிந்து எப்போவுமே என் கூடயே தான் இருப்பான். சிந்து எனக்கானவ, அவள் என் கூடவே தான் இருக்கணும். அவள் ரொம்ப ரொம்ப நல்லவ, அவளோட மனசு வெள்ளந்தி, அவள் என் கூட இருக்கிறத தான் நான் விரும்புகிறேன். இங்கே பாரு சிந்து, நீ போயிட்டு மேலே போ, ரெஸ்ட் எடுப்போ அப்படின்னு சொல்லிட்டு உடனே மகா இருந்துட்டு, இங்கே பாருடா சிவா, இந்த அம்மாவோட பேச்சுக்கு மரியாதை இல்லையா, மதிப்பு இல்லையா, என்னடா பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? அவள் இருந்ததுனால தானே, அவள் டெலிவரி பார்த்ததுனால தானே உனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிவா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, நீங்களும் ஒரு பொண்ணு தானே, வழியில் துடிச்சிக்கிட்டு வந்த அந்த டெலிவரி பார்க்க வேண்டிய அந்த பொண்ணுக்கு கரெக்டான நேரத்தில் குழந்தைக்கு, அதாவது பிரசவம் பார்த்து குழந்தைய நல்லபடியாக காப்பாற்றிருக்கா சிந்து. அதுவை பாராட்டாமல் நீ பாட்டுக்கு என்னமோ அவளை வெளியே துரத்தணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. தேவையில்லாமல் சிந்து விஷயத்தில் நீ தலையிடாதம்மா, அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா அங்கேருந்து போயிடுறாங்க. மகா பயங்கர கோவமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இசைக்கு இருந்துட்டு, என்னக்கா உன் நிலைமை இப்படி ஆகிப்போச்சே, உன்னை யாருமே இந்த வீட்டில் மதிக்கவே மதிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே மகா பயங்கர கோவமாக இருக்காங்க. எப்படியாவது இந்த சிந்துவை வீட்டை விட்டு வெளியே துரத்தணும், அப்படி இல்லைனா அவளுக்கு விஷத்தை வச்சு சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க. தேங்க்யூ.